மூன்றாவது முக்கிய காரணம் தான் என்ன அப்படின்னா, சில இடத்துல ரூல் அவுட் பண்ணாமல் விடக்கூடியது என்ன அப்படின்னா, நரம்புகளின் பாதிப்பு. இதுல என்ன அப்படின்னா பர்னிங் ஸ்கால்ப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மேற்சொன்ன எதுவுமே இருக்காது, தலையில எரியுது எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கால்பை பார்த்தா அவ்வளோ நீட்டா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, ஒரு பொடுகு இருக்காது. சில பேருக்கு பேன் ஈறு இருக்கிறவங்க கூட அதுவும் புறக்காரணத்தாலதான் வரும், அவங்களுக்கு எரிச்சல் இருக்கும். பேன் ஈறு பொடுகு தோல் பிரச்சனை எதுவுமே இருக்காது, அவ்வளோ நீட்டா ஸ்கால்ப் இருக்கும், அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதையும் மீறி அவங்க தலையில எரிச்சல் இருக்கும். சோ அதற்கு காரணம் இந்த நரம்பு பிரச்சனை. சோ அப்ப நரம்புகளை தூண்டுவிக்கிற மாதிரி நம்ம மருந்து மாத்திரைகள் நம்ம எடுக்கும் பொழுது என்னன்னா அது சரியாயிடும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, சில பேர் எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த எரிச்சல் எப்பவுமே இருக்காது. திடீர்னு ஒரு ஷார்ப்பா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு எரிச்சல் போகும்வாங்க. இன்னமும் நம்ம சரியா அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நான் குனிஞ்சேன் நிமிர்ந்தேன் ஏதோ பெருசா வேலை செஞ்சேன்னா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்படுகின்ற பொழுது இங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள் யூஸ்வலா கைகள்ல மதமதப்பு ஏற்படுத்தும் பாத்தீங்களா, அதை போன்றே என்ன அப்படின்னா இங்க ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கும் சில நரம்புகள் போகும். ஸோ குனிஞ்சு நிமிந்து இது பண்ணும் பொழுது அது கம்ப்ரெஷன் ஆகும் பொழுது ஒரு ஷார்ப் ஒரு பவரோட என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் ஏற்படும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அதற்குரிய நம்ம வர்ம சிகிச்சைகள் எடுக்கும் பொழுது அந்த தொந்தரவுகள் சரியாயிடும்.